செறிவூட்டப்பட்ட அரிசி மீதான ஜிஎஸ்டி வரி 12% இருந்து 5% குறைப்பு. ராஜஸ்தானில் நடைபெற்ற 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. விவசாயிகள் பச்சை மிளகு, காய்ந்த மிளகு, உலர் திராட்சைகளை விற்பனை செய்தால் ஜிஎஸ்டி வரி இல்லை. அதனை வியாபாரிகள் வாங்கி விற்றால் ஜிஎஸ்டி உண்டு எனவும் அறிவிப்பு. உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் நோய்களில் இருந்து காக்கும் ஜீன் தெரப்பி சிகிச்சைக்கு ஜிஎஸ்டி வரியில் இருந்து முற்றிலும் விலக்கு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக செயற்குழு கூட்டம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை மறைக்கவே தன்னை விமர்சித்து வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டங்ஸ்டன் விவகாரத்தில் 10 மாதமாக திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தண்ணீர் இல்லாத இஸ்ரேல் மாடல் விவசாயம் தமிழகத்திற்கு வேண்டும். ஆற்று மணல் கடத்தலை தடுக்காவிட்டால் ஆறுகள் அழிந்துவிடும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. முப்போகம் விளையும் மண்ணை தமிழக அரசு அறிவுசார் நகரமாக மாற்ற நினைப்பது ஏன்? விவசாயிகள் தங்கள் உரிமையை மீட்டெடுக்க சென்னையில் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் எனவும் உழவர் பேரியக்க மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. இன்று மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரை தனியார் கல்லூரியில் கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் பெருவிழா. தமிழில் பாடல்களை பாடி வியக்க வைத்த மணிப்பூரைச் சேர்ந்த மாணவிகள். தேவனை போற்றுவோம், இயேசு பாலனை வாழ்த்துவோம், தேவனை வாங்குவோம். மதுரையில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் கல்குவாரிகள். ஆர்டிஐ மூலம் மக்கள் கவனத்திற்கு கொண்டு வந்த நபர் மீது தாக்குதல். காஞ்சிபுரம் மாவட்டம் புதுப்பாக்கம் அருகே குளத்திலிருந்து இளைஞரின் உடல் மீட்கப்பட்ட விவகாரம். தந்தையே மகனை கொலை செய்துவிட்டு குளத்தில் கல்லை கட்டி இறக்கியது விசாரணையில் அம்பலம். தனது மரணத்திற்கு காவல்துறையினரே காரணம் என வீடியோ வெளியிட்டு தற்கொலைக்கு முயன்ற கார் ஓட்டுநர். கோவையில் நீதிபதி வாகனத்திற்கு வழிவிடவில்லை என கூறி போலீசார் தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு. தர்மபுரி ஆட்சி அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். ஊராட்சி மன்ற தலைவரின் ஊழலுக்கு துணை போகாததால் தன்னை பதவி நீக்கம் செய்ததாக குற்றச்சாட்டு. கரூரில் அரசால் தடை செய்யப்பட்ட 336 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார்.
காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தைகள் பிரிவில் திடீர் தீ விபத்து. தாய்மார்கள் பதறி அடித்துக் கொண்டு குழந்தைகளுடன் வெளியேறியதால் பரபரப்பு. புதுச்சேரி சபாநாயகர் செல்வத்தை மாற்றக் கோரி அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளித்த நிலையில் துணைநிலை ஆளுநரையும் சந்தித்ததால் சலசலப்பு. மனிதவளம் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா சிறந்து விளங்குகிறது. குவைத் சென்றுள்ள பிரதமர் மோடி இந்திய வம்சாவளி மக்களிடையே பெருமிதம். மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு பொதுப்பணி மற்றும் வீட்டு வசதித்துறை ஒதுக்கீடு. மற்றொரு துணை முதலமைச்சரான அஜித் பவாருக்கு நிதி மற்றும் கலால் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் கட்டுமானத்தில் இருந்த அடுக்குமாடி கட்டடம் சரிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய மீட்புக் குழுவினர் தீவிரம். கர்நாடகாவில் ஓடும் பேருந்தில் பயங்கர தீ விபத்து. ஓட்டுநரின் சாதுரியத்தால் உயிர் தப்பிய பயணிகள். மேற்கு வங்க மாநிலம் அலிப்பூரில் உள்ள குடிசை பகுதியில் பயங்கர தீ விபத்து. கட்டுக்கடங்காமல் பரவிய தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்களுடன் ராணுவ வீரர்களும் களமிறங்கினர். திரிபுரா மாநிலம் கந்தசேரா அருகே இருசக்கர வாகனத்தில் 78 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் கடத்தல். கடத்திச் சென்ற நபரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் அடுக்குமாடி கட்டடத்தில் திடீர் தீ விபத்து. விரைந்து தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என போலீசார் தகவல். கேரளாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கார்களில் ஆபத்தான முறையில் தொங்கியபடி சென்ற மாணவர்கள். வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் கார்களை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. கர்நாடகாவில் பாம்புடன் மருத்துவமனைக்கு வந்த விவசாயி தன்னை கடித்த பாம்பை பிடித்து பிளாஸ்டிக் பையில் எடுத்து வந்ததால் பரபரப்பு. காங்கோ நாட்டில் ஆற்றில் 100க்கும் மேற்பட்டோர் சென்ற படகு திடீரென கவிழ்ந்து விபத்து. நீரில் மூழ்கி 38 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம். தெலங்கானாவில் இனி சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி இல்லை. புஷ்பா 2 திரைப்படம் சம்பவத்தை தொடர்ந்து முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. போலீசார் அனுமதி மறுத்த பின்னரும் நடிகர் அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 சிறப்பு காட்சியில் பங்கேற்றார். சட்டமன்றத்தில் அல்லு அர்ஜுனை சரமாரியாக சாடிய தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. புஷ்பா 2 சிறப்பு காட்சியின் போது நான் பொறுப்பாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டுவது தவறு. தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டாம் எனவும் நடிகர் அல்லு அர்ஜுன் பேட்டி. ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிப்பில் உருவாகி வரும் கேம் சேஞ்சர் திரைப்படம். படத்தின் 4வது பாடல் இன்று காலை 8:30 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.